அண்மை செய்தி சென்னை 1000 விளக்கு பகுதியில் அண்மையில் ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய 5 வயது சிறுமிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிந்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? சென்னை மாநகராட்சி பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுமிக்கு அங்கு இருந்த 2 நாய்கள் ராட்வீலர் என்ற உயர் வகை நாய்கள் கடித்து குதறியதில் அவர் தலையில் பலத்த காயமடைந்து பெரும் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். சென்னையில் இது போன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் அந்த சிறுமி அனுமதிக்கப்பட்டு மாநகராட்சி அதிகாரிகளால் அந்த சிறுமிக்கு உடனடியாக என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுமிக்கு தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்த சிறுமிக்கு இன்று அறுவை சிகிச்சை நடத்தப்படும் என மருத்துவமனை வட்டாரம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்னதாக அவருக்கு அந்த சிறுமிக்கு தலையில் மிகுந்த பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி வந்த அந்த சிறுமிக்கு வெற்றிகரமாக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த மாணவி ஏதேனும் மீட்பின் விளைவுகள் ஏதேனும் ஏற்படாமல் இருப்பதற்காக கடந்த 3 நாட்களாகவே மருத்துவர்களால் மிகவும் கவனமாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் சற்று முன்னதாக அந்த மாணவிக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு, அதாவது 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த மாணவி நலமுடன் இருப்பதாகவும் அவருக்கு தேவையான மருத்துவ கண்காணிப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாணவியினுடைய செய்யப்பட்ட அறுவை சிகிச்சைகள் என்ன மாதிரியான மருத்துவர்கள் ஈடுபட்டனர், அந்த மருத்துவ குழு ஒன்று கூடி அவருக்கு தேவையான முன்கூட்டியே என்னென்ன விதமான உடல் உபாதைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் மேலும் ரேபிஸ் என்ற நோய் தாக்காமல் இருப்பதற்கு தேவையான உடல் எதிர்ப்பு சக்தியும் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் வெற்றிகரமாக அந்த மாணவிக்கு அந்த சிறுமிக்கு ஆனது இந்த அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டு தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருந்து அந்த மாணவியின் பெற்றோர்கள், அந்த சிறுமியின் பெற்றோர்கள் இது போன்ற குறைகள் இனி வரும் நாட்களில் நடைபெறக்கூடாது என்று பெரும் போராடி வந்த அவருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அந்த வெற்றி சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் இந்த மாணவி நலமுடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.